our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு குக்கிங் வீடியோ தாங்க. அது என்ன ரெசிபின்றதுனா வீடியோக்குள்ள போய் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள வந்தாச்சு. அது என்ன ரெசிபினா காரக்குழி பணியாரம். அது எப்படி செய்யறதுன்றதை வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ என்ன இன்கிரீடியன்ஸ் தேவைன்றதை பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னா அவல், ரவை, அரிசி மாவு, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், தயிர். ஃபஸ்ட்டு ஒரு கப்பு ரவை எடுத்துட்டு அந்த ரவையை ஒரு கிணத்துல ஃபஸ்ட்டு நம்ம கொட்டிக்கலாம். இப்போ இந்த கப்பில் நம்ம எவ்வளோ அளவுக்கு ரவை எடுத்தோமோ அதே அளவு தண்ணி ஊற்றி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரவை எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ ரவையோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் ரவை ஊறட்டும். இப்போ இந்த அளவுக்கு நம்ம ரவையும் தண்ணியும் ஊற்றி ஊற வச்சு இது ஒரு 10 minutes 20 minutes இல்லை 30 minutes அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். எவ்வளோ ரவை எடுத்தோமோ அதே அளவுக்கு அவலும் எடுத்துட்டு ஒரு கிணத்துல நம்ம மாற்றிக்கலாம். இப்போ எவ்வளோ ரவை எடுத்தோமோ அதுக்கு ஒரு 2 inch அதிகமாக ஊற்றிக்கலாம். ஒரு கப் அவல் போட்டிருக்கேன். இப்போ இதில் நம்ம கொஞ்சோண்டு இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டோம். 10 minutes 15 minutes இதை ஊற விட்டுடலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்த ஒரு கப் அவல் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதை நம்ம நல்லா அரைச்சிடலாம். இதை நல்லா வடிச்சிட்டு வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையும் போட்டுடலாம். அதை வச்சுட்டு நல்லா வடிச்சுட்டு தரலாம். பருக்குன்னு சாப்பிடக்கூடாது. இப்போ அவலை நல்லா அரைச்சாச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். வச்சுட்டு கை வச்சு நல்லா வலிச்சு விட்டுருவோம். பேஸ்ட் மாதிரி இந்த மாதிரி வரணும், இந்த பேஸ்ட் மாதிரி. இப்போ நம்ம ஆல்ரெடி அவலை அரைச்சி வச்சுருக்கோம். அரைச்சி பேஸ்ட் மாதிரி இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். இது கூடவே முன்னாடி ஊற வச்சுருந்த ரவையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு கப்பு தயிரையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு கப்பு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு சால்ட் எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு கரண்டி வச்சு ஒரு பீட்டரை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மேலே மாவோட ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நல்லா கிளற அப்படியே ஈஸியாகிடும். இதை கட்டி தட்டாமல் நல்லா கிளறி வச்சுக்கணும். நல்லா தோசை மாவு பதத்துக்கு நல்லா கிண்டி வச்சுக்கணும். இது இந்த மாதிரி நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். தோசை மாவு பதத்துக்கு வர வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு அது மேலே ஒரு தவா வச்சுட்டு இது கொஞ்ச நேரம் அடுப்பு காய்ஞ்சதுக்கப்புறமா மேலே எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அடுப்பு காய்ஞ்சிச்சு. இப்போ இதில் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் கடுகு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு கடுகு எடுத்துக்கலாம். உள்ள கடுகு எடுத்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் மேலே. அதுக்கப்புறம் அதை லைட்டாக அது கூடவே உளுத்தம்பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். அது வெடிச்சதுக்கப்புறமா கூடவே உளுத்தம்பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ கடுகு வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து நம்ம அப்படியே உளுத்தம் பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். டக்குனு இதை வந்து நம்ம போட்டுருணும். உள்ள போட்டு வந்து நல்லா வதக்கிக்கலாம். அப்படியே கூடவே கடலைப்பருப்பு இருக்கு, அதையும் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு இப்போ இது கூடவே வந்து சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வதக்கிட்டு இதில் வந்து வெங்காயம் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு கூடவே 2 பச்சை மிளகாவை வந்து கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ இதையே அப்படியே வதக்கிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி வச்சு இப்போ நம்ம மாவு வச்சுருந்தோம்ல அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்போ வந்து கடாயில் வதக்கினதில் உள்ள மாவில் போட்டாச்சு. இதை நம்ம வந்து கலந்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு குழிப்பணியார கடாயை மேலே வச்சுக்கலாம். இப்போ வந்து கடாய் காஞ்சிருச்சு. இதில் வந்து ஒவ்வொரு குழிலையும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்துலேயும் எண்ணெய் ஊற்றியாச்சு. இதில் வந்து நம்ம இப்போ மாவு வந்து ஊற்றிக்கலாம். இப்போ எல்லா குழிலையும் மாவு ஊற்றியாச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் வேகட்டும். அப்புறமா நம்ம வந்து திருப்பிடலாம். இப்போ எல்லாம் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இதை நம்ம வந்து திருப்பிடலாம். ஒரு ஸ்பூனில் மேனேஜ் பண்ணுறது கஷ்டம்தான். ஓகே, மேனேஜ் பண்ணி திருப்பியாச்சு. அடுத்தது ஓகே, செகண்ட் ஒன் மேனேஜ். இப்போ வந்து எல்லாம் வெந்துருச்சு. இதை நம்ம எடுத்து வச்சிடலாம் பிளேட்டில். இப்போ வந்து காரக்குழி பணியாரம் ரெடி. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது சூப்பராக இருந்தது. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோ சந்திப்போம்.